இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இறுதிச் சுற்று படத்துடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 2016 ஜனவரி 29 ரிலீஸ் ஆச்சு. படத்துடைய டைரக்டர் சுதா கோங்கரா அண்ட் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். இந்த படத்தில் மாதவன் அண்ட் ரித்திகா சிங் நடிச்சிருக்காங்க. மாதவன் பார்த்திங்கன்னா ஒரு குத்துச்சண்டை வீரர். அவர் ஒரு நல்ல பயிற்சியாளரும் கூட. ஆனாலும் அவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய குத்துச்சண்டை அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய நிறைய பாலிட்டிக்ஸ்னால அவர் முன்னாடி வர முடியாமல் இருக்கும். அவர் மேலே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தூக்கி ஒரு தலையில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயத்தினால அவர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு பயிற்சியாளர். அதனால என்ன பண்ணிடுவார்னா வேற ஒரு ஊருக்கு மாற்றி விட்டுருவாங்க. இவர் மேலே ஏற்பட்ட சில பல குற்றங்களுக்காக வேற ஒரு ஊரில் போயிருப்பார். ஆனால் இவர்கிட்ட வரக்கூடிய சில பயிற்சியாளர்கள் கொஞ்சம் கூட ஒரு இதாக இல்லாமல் இருக்கிறது, கற்றுக்கணும், ஜெயிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சும்மா ஏனோ தானோன்னு வர்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் இவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனாலே இவருடைய ஃபேஸ் எப்போவுமே கட்டுக்கட்டுக்கட்டுக்கடனே வச்சுட்டே இருப்பார். இந்த மாதிரி இருக்கும். இவருடைய டீமில் உள்ளவங்க தான் ஒரு ஆள் லக்ஷ்மி அப்படின்றவங்க. அவங்க யாருன்னா ஹீரோயினுடைய அக்கா. அவங்க ஒரு போட்டியில் கலந்துக்கிடுவாங்க. அப்போ கலந்துக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் அவங்க மூஞ்சியில் தேவையில்லாமல் அடித்ததுனால அவங்க தங்கச்சிக்கு கோபம் வந்துடும். ரித்திகா சிங் அவங்க ஓடி போய் டம்மு போட்டு அவங்கள போட்டு அடிப்பாங்க. அவங்க அடிக்கிறத பார்த்தோன்னே மாதவன் அவங்களுக்கு அவங்கள பயிற்சி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அவங்க கரெக்டாக அந்த ஒரு குத்துச்சண்டைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்க எப்படியாவது இதில் கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பேசுவார். யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா ரோட்டில் உட்காந்து அந்த மீன்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வித்துட்டு இருப்பாங்க. போயிட்டு கூப்பிடும்போது வரவே மாட்டாங்க. சரி காசு கொடுத்தாவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து நீ வா, நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அந்த பொண்ணு வராது. ஆனால் அளவுக்கு அதிகமான காசு கொடுக்கும்போது சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் இந்த பொண்ணு சும்மா ஏனோ தானோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த புதுசில். ஆனால் இவர் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பைக்கை விற்றுட்டு தான் இந்த பொண்ணுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சரி ஓகே நம்ம கற்றுக்கலான்னு கற்றுக்கவும் செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களை போட்டியில் கலந்துக்க விட்டு ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு இதில் இவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தேவ் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் இந்த மாதிரி இவர் மாதிரியே ஒரு பயிற்சியாளர் தான். அவர் என்ன பண்ணிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நம்ம டீமில் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு வேலை பேசும்போது அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லிடுவா. அதனால அவங்க மாதவன் சார் கூடயே இருந்து போட்டியில் கலந்துக்க முடியும். இதை என்ன பண்ணிடுவாங்கன்னா அவள் போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னா நீ உன்னுடைய வேலையை ராஜினாமா செய்ய அப்படின்னு சொல்லிடுவாங்க. மாதவன் முடியாமல் இருந்தாலும் வேறு வழி இல்லை, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்வார். ஆனால் மாதவனுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் ஹீரோனோட அக்காவுக்கு பிடிக்காது. பிடிக்காம என்ன பண்ணிடுவாங்கன்னா வேணும்ட்டே அவங்க கையை கொஞ்சம் இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ கரெக்டாக கை போயிட்டு அடிப்படுற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அதனால அவங்களால அந்த ஒரு போட்டியில் கலந்துக்க முடியாமல் போயிடும். ஆனால் ரித்திகா சிங் பார்த்திங்கன்னா மாதவன் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லவ்வை சொல்லும்போது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. இவர் போட்டின்னு வந்தியா, கலந்துக்கிட்டியா, ஜெயிக்கிறியான்னு தான் இருக்கணும், தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதுன்ற மாதிரி திட்டி விட்டுருவாங்க. அதனால இப்போ போனாலும் ஆனால் அவங்க லவ் பண்ணுறதே இது பண்ணலை, போய் போட்டியில் கலந்துட்டு இருப்பாங்க. இதில் என்னன்னா இவங்க ஜெயிச்சுவாங்க அப்படின்ற ஒரு இதில் ஆப்போசிட் டீம் என்ன பண்ணிடுவோம்னா அவங்க மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டை போட்டு ஜெயிலில் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அப்போ ஜெயிலில் இருப்பாங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்காக இவர் காசு கட்டி போய் கூட்டிகிட்டு வருவார். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாயை என்னமோ கட்டி அவங்க திருப்பி கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு இன்னொன்று இவங்களை ராஜினாமா செஞ்சால் மட்டும்தான் அவளை விளையாட விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிடுவார். இந்த லாஸ்ட்டில் இறுதி சுற்று நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல மாதவன் வந்திருக்க மாட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா ரித்திகா சிங் பயங்கரமாக அடி வாங்குவாங்க. ஃபுல்லாக பயங்கரமான அடி. ஆனாலும் மாதவன் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு நான் கையை வச்சு தானே அப்படி அடிக்கிறாங்க, அப்போ கையிலேயே பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களால கரெக்டாக தூக்கி நம்மளை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்ததை வச்சு ஆப்போசிட்டில் விளையாடக்கூடிய அந்த பொண்ணை கையிலேயே போட்டு குத்துவாங்க. அதில் அவங்களுக்கு எனர்ஜி நம்ம போய் குத்த முடியாது. திருப்பி கையை தூக்கிட்டு குத்துறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். லாஸ்ட்டில் ஹீரோயின் ஜெயிக்கவும் செஞ்சுருவாங்க. இவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த ஆப்போசிட் டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்போசிட் டீம் கிடையாது, அந்த மாதவன் அவர்களுக்கு பிடிக்காத தேவ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையை தூக்கி நம்ம பேர் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவரை பிடிச்சி தள்ளி விட்டு மாதவன் நிற்கிற இடத்துக்கு ஓடி போய் கட்டி பிடிச்சி 2 பேரும் அப்படியே சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க.